ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூர்ன்ற ஒரு அற்புதமான நகரத்தில் இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோவில், மகாகாலேஸ்வரர் கோவில். இந்த ஒரு நகரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நகரம். நிறைய வரலாற்று சிறப்புகள் இந்த நகரத்துக்கு இருக்குது. இந்த நகரத்தோடைய அமைப்பே பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தோட சூழ்ந்த ஒரு அற்புதமான பாதுகாப்பு அம்சம் மிக்க ஒரு நகரம். அதனால தான் 1559 இரண்டாம் மகாராணா உதய் சிங் அவருடைய தலைநகரை இந்த ஊருக்கு மாற்றினார். அன்று முதல் இன்று வரை இந்த நகரத்தோடைய சிறப்பு குறையவே இல்லைங்க. இந்த நகரத்தில் இந்த நகர் சிறப்பு பெறத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிற கோவில் தான் இந்த மகாகாலேஸ்வரர் கோயில். 900 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த கோயிலை கட்டினது கோரக்நாத்ன்றவருங்க. இந்த கோரக்நாத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சித்தர்களுள் ஒருவரான கோரக்கர். அவர் தான் அங்கே கோரக்நாத்னு அழைக்கிறாங்க. நம்ம சித்தர் மரபை அங்கே பரப்பணும், மக்களுக்கு தொண்டு செய்யணுன்றதுக்காக அங்கே நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காரு. நாத் மரபுன்றது முன்னாடியிலிருந்தே இருந்தாலும் இந்த கோரக்நாத் அவர் தான் அந்த மரபை நிறைய பரப்பியிருக்காரு, நிறைய மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்காரு. அவர் கட்டின கோயில் தான் இந்த கோவில். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த கோயில் பற்றியான இந்த ஒரு கட்டமைப்பு பற்றியான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். உதய்பூரில் இருக்கிற மகாகாலேஸ்வரர் மந்திர் ரொம்ப பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் என்ன பழமையான கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் இங்கே நம்ம ஊரில் சித்தர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நாத் அப்படின்னு சொல்லிட்டு, நவநாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 9 குருமார்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் கோரக்நாத். இந்த கோரக்நாத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த கோரக்கர் தான் இங்கே கோரக்நாத்தாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த கோரக்நாத்னால் கட்டப்பட்ட கோயிலுங்க இந்த கோயில். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். 900 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இந்த கோயில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய படையெடுப்புகள்ங்க, சுல்தான் படையெடுப்புகள், அதெல்லாம் தாண்டி தான் இந்த கோயிலெலாம் இப்போ நிலச்சி நின்றுட்டுருக்கு. இந்த சென்ஸ் சிதைக்கப்பட்டு அதுக்கப்புறமா மீண்டும் இந்த மாதிரி கட்டப்பட்டு இப்படி இருக்குது. ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிட்டிலலாம் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நான்வெஜ்ஜே கிடைக்கும். மெயின் மற்ற வெளியே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜே கிடைக்காது. அந்த அளவுக்கு இங்கே நிறைய கடவுள் பக்தி அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், விமானம் கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க. அருமையான வேலைப்பாடு. இது உதய்பூர் சிட்டியில் இருக்குங்க. சிட்டியில் இருக்கிற கோயிலுன்றதுனால ரொம்பவே ஸ்பெஷல். பாருங்க, வாவ், நிறைய புறா. வாசல்ல 2 யானைகள், 2 புறமும். இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்த கோயிலோடைய கட்டமைப்போடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகர வகை கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரா ஆர்கிடெக்சர். நம்ம ஊர் கோயில்களில் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாறுபட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டபங்களோடைய வடிவங்கள். இங்கே நம்ம ஊரில் கருவறைக்கு மேல் எழும்பிய அந்த கட்டிடத்தை விமானம்னு சொல்லுவோம். இந்த ஊரில் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிகரத்தில் ஒரு சின்ன சிகரம் மாதிரி இல்லை விமானம் மாதிரி சின்னதாக இருக்கும். அது பேர் உர்ஷிங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே கலசம், அது கீழே அமலாக்கா அப்படின்னு ஒரு வட்ட வடிவம். இதெல்லாம் தாங்க இந்த ஆர்கிடெக்சரோடைய அமைப்புகள். இன்னும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் மாரு குர்ஜா அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அந்த மாதிரியான கோயில்களுக்கு நான் போகும்பொழுது அந்த கட்டமைப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கீழே இறங்கி போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
கீழே தான் நந்தி பகவான் இருக்கார் பாருங்க, அற்புதம். நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் தாங்க இந்த மண்டபத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த விஷயம். சீலிங் ராஜஸ்தானில் ஃபேமஸ். இங்கே தில்வாடா கோயில், தில்வாடா மந்திரில் இருக்கிற இந்த சீலிங்கை வந்து ஸ்டாம்பில், இந்தியன் ஸ்டாம்பில் வந்து அதை வர வச்சு பெருமைப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சீலிங்கை தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னல, சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இங்கே சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே காளி இருக்காங்க. இங்கே ஒரு சிவலிங்கம். காளி மாதா பாருங்க எப்படி இருக்காங்க. காளிக்கு இந்த பக்கம் விநாயகர், நர்த்தன விநாயகராக இருக்கார். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு, இது என்ன, இது பிளாஸ்டிக்கா? ஆமாங்க, சிவபெருமான் காளை மேலே நந்தி மேலே இருக்க மாதிரி ஆப்டாக ஒரு சைஸில் மாடு, அதே சைஸில் நல்லா செஞ்சுருக்காங்க எல்லாமே. இந்த கோயிலேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் அம்பா மாதா கோயிலுக்கு போகலாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா இங்கே இருக்கிற மக்கள் வந்து இவங்களை கருதுகிறாங்க. இங்கே இருக்கிற மகாராஜாவுக்கு அவங்க கண் தந்தை தெய்வமாக விளங்குறாங்க. அந்த அம்மனையும் போய் நம்ம தரிசனம் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் உதய்பூரில் இருக்கிற அம்பா மாதா மந்திர். இவங்க வந்து இங்கே இருக்கிற கடவுளே கிடையாது, இந்த ராஜாவுக்காக இங்கே வந்தவங்க. குஜராத்தில் அர்புடாச்சல் அப்படின்ற ஒரு மலை மேலே இருக்கிற அம்மன் இவங்க. இங்கே இருக்கிற ராஜாவான மகாராணா ராஜ்சிங், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனை, தீராத நோய். அந்த நோய் தீர்க்கணுன்னா அந்த மலைக்கு போய் அந்த அம்மனை போய் தரிசனம் பண்ணணும், அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா சரி போகலாம், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போகலான்னு இருக்கும்போது அம்மனே வந்து கனவுல வந்து தோன்றி, நீ வர வேணாம், நான் இங்கேயே உன் நாட்டிலே இருக்கேன், இந்த மேவார்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கனவுல சொல்ல, இந்த இடத்துல வந்து தோண்டி பார்க்கும்போது இங்கே அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கருதப்படுறவங்க. நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அம்மன் தரிசனம் பண்ணிட்டோங்க. ரொம்ப சின்ன கோயில் தான், அவ்வளோதான் காம்ப்ளெக்ஸு. இந்த அம்மனுக்கு பக்தர்கள் நிறைய இருக்காங்க, சிறப்பு வாய்ந்தவர்கள். உள்ளே ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க, ஸோ எடுக்கலை. இந்த அம்மனுடைய ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தால் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, வந்துட்டுருக்க போது. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.